ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் 3 ரோசஸ். இந்த சேனல் மூலமாக காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டென்ட்டுக்கு போகலாமா? நாம் இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபோர்த் ஆர்டர் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். First question, using RK method of fourth order, solve dy by dx equal to y square minus x square by y square plus x square with y of 0 equal to 1 at x equal to 0.2. The given differential equation dy by dx equal to y square minus x square by y square plus x square. Initial condition y of 0 equal to 1. x ஓட வேல்யூ 0.2 இருக்கும்போது the corresponding ஆன y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். First write all the given values. இந்த மெத்தடுக்கு dy by dx நம்ம f of x, yன்னு எடுத்துக்கணும். So f of x, y is equal to y square minus x square by y square plus x square. Next initial condition. Initial conditionங்கிறது initial value of x and initial value of y. Initial value of x 0, initial value of y 1. Initial value of x is denoted by the symbol x0. x0 is equal to 0. y of 0 equal to 1 meaning x ஓட value 0 இருக்கும்போது அது corresponding ஆன y value 1. இப்போ initial value of x is 0, that is denoted by the symbol x0. x0 equal to 0, y0 equal to 1. Initial value of y is y0, y0 equal to 1. Next find பண்ண வேண்டியது x ஓட வேல்யூ 0.2 இருக்கும்போது அது கரஸ்பாண்டிங் ஆன y வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸை x1ங்கிற சிம்பிளில் டினோட் பண்ணணும். x1 is equal to 0.2. அது கரஸ்பாண்டிங்கான y வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். தட் இஸ் y1 ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த y1 வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெச்சோட வேல்யூ தெரியணும். ஹெச்ங்கிறது லெங்த் ஆஃப் த இன்டர்வல். h is equal to x1 minus x0. h is equal to x1 minus x0. x1 is 0.2, x0 is 0, so h oda value is 0.2. Next write the formula for y1. y1 find பண்றதுக்குள்ள formula y1 is equal to y0 plus delta y. Delta y oda formula 1 by 6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. k1 is h into f of x0, y0. இப்போ y1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா k1, k2, k3, k4 வேல்யூஸ் எல்லாமே in terms of x0, y0ல எழுதணும். சப்போஸ் y2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா ஃபார்முலா y1 plus delta y. இந்த கேஸில் k1, k2, k3, k4 ஓட ஃபார்முலாஸ் எல்லாமே in terms of x1, y1ல எழுதணும். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அதோட ப்ரீவியஸ் வேல்யூஸில் எழுதணும். வேல்யூஸ் k2 is equal to h into f of x0 plus h by 2, y0 plus previous constant k1 by 2. k3 is equal to h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2. k4 is equal to h into f of x0 plus h, y0 plus k3, previous constant k3. Next ஒவ்வொரு வேல்யூஸாக ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு k1, k2, k3, k4 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் டெல்டா ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணால் டெல்டா ஒய்யை y1ஓட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு y1ஓட வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் ஆல் த வேல்யூ கான்ஸ்டன்ட் k1, k2, k3, k4. k1 is equal to h into f of x0, y0, which is equal to இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். h, x0, y0ஓட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹெச்சோட வேல்யூ 0.2 into f of x0 வேல்யூ 0, y0 value 1. f of 0, 1 meaning f of x, y at the point 0, 1. f of 0, 1 meaning f of x, y at the point 0, 1. இந்த 0.2 into f of 0, 1 ஓட வேல்யூவை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்.
அதை லாஸ்ட்டில் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதி அதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் K2. K2 is equal to h into f of x0 plus h by 2 comma y0 plus k1 by 2 equal to 0.2 into f of x0 value 0, 0 plus h value 0.2 by 2 comma y0 value 1 plus k1 value லாஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் by 2 equal to next K3. K3 is equal to h into f of x0 plus h by 2 comma y0 plus k2 by 2 equal to h value 0.2 into f of x0 value 0 plus h value 0.2 by 2 comma y0 value 1 plus k2 value last substitute பண்ணலாம் by 2 divided by 2 equal to calculator யூஸ் பண்ணி k3 ஓட வேல்யூ லாஸ்ட்டில் ஃபைன் பண்ணணும். K4 is equal to h into f of x0 plus h comma y0 plus k3 which is equal to h ஓட வேல்யூ 0.2 into f of x0 value 0 plus 0.2 comma y0 value 1 plus k3 ஓட வேல்யூ லாஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த k1 k2 k3 k4 ஓட வேல்யூ ஃபைன் பண்ணணும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி k1 k2 k3 k4 ஓட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம். 0.2 இன்ட்டு f of 0, 1 f of 0, 1 மீனிங் f of x, y the value of f of x, y at the point 0, 1 இந்த ஃபங்க்ஷனை அப்படியே கால்குலேட்டரில் ஃபீட் பண்ணோம். எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு 0.2 இன்ட்டு f of 0, 1னா f of x, y at the point 0, 1 அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த f of x, y ஃபீட் பண்ணணும் கால்குலேட்டரில். f of x, yங்கிறது y² minus x² by y² plus x². ஸோ நியூமரேட்டரில் மோர் தேன் 1 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா செப்பரேட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி டினாமினேட்லேயும் மோர் தேன் 1 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா செப்பரேட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி அந்த y² minus x² டைப் பண்ணணும். ப்ராக்கெட் ஒய்ங்கிறது ஆல்ஃபா கம்மா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸுங்கிறது ஆல்ஃபா எக்ஸ் y² minus x² க்ளோஸ் த ப்ராக்கெட் டிவைடட் பை ஓப்பன் ப்ராக்கெட் y² ஆல்ஃபா கம்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுங்கிறது ஆல்ஃபா க்ளோஸ்டு ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஃபங்க்ஷன் நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷனை ஃபீட் பண்ணதுக்கப்புறமா k1 k2 k3 k4 வேல்யூஸ் ஃபைன் பண்ணணும். இப்போ k1 வேல்யூ ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கால்குலேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். கால்குலேட் ஒய் கொஸ்டின் மார்க் வரும். இங்கே ஒய்யோட பிளேஸில் f of 0, 1ல எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ 1. இப்போ ஒய் கொஸ்டின் மார்க்னால் இதில் ஒய்யோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 ஈக்குவல் டு எக்ஸு கொஸ்டின் மார்க் எக்ஸுங்கிறது 0 ஈக்குவல் டு 0.2 k1ஓட ஆன்சர் 0.2. இந்த k1ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம் 0.2. இதே மாதிரி k2ஓட வேல்யூ ஃபைன் பண்ணணும். k2ஓட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு கால்குலேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். கால்குலேட் ஒய் கொஸ்டின் மார்க் ஒய் கொஸ்டின் மார்க்கோட பிளேஸில் k2ல உள்ள ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்ங்கிறது 1 + 0.2 by 2 1 + 0.2
divided by 2 equal to x question mark. x ஓட பிளேஸில் x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். 0 plus 0.2 by 2. That is 0.2 divided by 2 equal to 0.197. இப்போ இதில் டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா டெசிமல் பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ 0.197 இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 0.197. நெக்ஸ்ட் K3 வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு again press calculate button. Y question markல 1 plus 0.197 divided by 2 equal to x. X ஓட வேல்யூ 0.2 by 2 equal to 0.197. 0.197. 0.197 ஓட வேல்யூ இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். 0.197. நம்ம K4 வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா x ஓட வேல்யூ again press calculate button. Y ஓட வேல்யூ 1 plus 0.197 equal to x ஓட வேல்யூ 0.2 equal to 0.189. 0.189. இந்த K1, K2, K3, K4 வேல்யூஸை டெல்டா ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒயோட ஃபார்முலா 1/6 into K1 plus 2K2 plus 2K3 plus K4 is equal to 1/6 into K1. K1 value 0.2 plus 2 into K2 value 0.197 plus 2 into K3 value 0.197 plus K4 value 0.189 equal to calculator யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணணும். 1/6 1 divided by 6 into இதில் வேல்யூஸ் அப்படியே டைப் பண்ணணும். 0.2 into 0.2 plus